ஷாக் நியூஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி பாக்யராஜ் சார் இறந்துட்டார். நான் நம்பவே முடியல. உண்மையிலுமே நம்ப முடியல. காலையில வந்து வாக்கிங் போனாரு. அது வரும்போதே கொஞ்சம் நெஞ்சில கொஞ்சம் ஏதோ ஒரு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா நெஞ்சு வலிக்குதுமா என்னன்னு தெரியல அப்படின்னு இருக்காரு. சொல்லவே பார்த்தீங்கன்னா வலி ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் வலியில வந்து துடிச்சிருக்காரு. இமீடியட்டா வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. மயங்கிட்டாரு. அங்கேயே வீட்டிலேயே மயங்கிட்டாரு. ஆம்புலன்ஸ் வந்து கிரீம்ஸ் ரோட்ல இருக்கு இல்லையா, அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த போறதுக்குள்ளேயே பாக்யராஜோடைய உயிர் பிரிஞ்சிருச்சு. இது வந்து தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாலே வந்து பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு அசாத்திய திறமை யாருக்குமே கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோங்கிறது உண்மையில் துக்கம், வேதனை. பாரதிராஜா சார்ட்ட உதவியாளராக இருந்து மிகப்பெரிய பேரையும் புகழையும் எடுத்தவர் வந்து பாக்யராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸ்க்ரீன் பிளே சக்கரவர்த்தி அப்படின்னு வந்து ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுற கே பாக்யராஜ் சார் இன்னைக்கு நம்மோட இல்லை. திடீர் அவருடைய மறைவு வந்து எல்லாருமே பேரதிர்ச்சிக்குள்ளாக இருக்கு. என்ன நடந்தது சார்? ஷாக்கிங். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் நியூஸ்ன்னு தான் சொல்லணும். எனக்கு இப்போ சுமார் வந்து ஒரு 9:50க்கு வந்து ஒரு தகவல் வந்து இந்த மாதிரி பாக்யராஜ் சார் இறந்துட்டாங்க. நான் நம்பவே முடியல. உண்மையிலுமே நம்ப முடியல. ஏன்னா எப்போவுமே வந்து ரொம்ப பிரிஸ்கா இருப்பார். சமீபத்தில் கூட வந்து பாரதிராஜா சாரோட டெத்து ஜூன் 10ஆம் தேதி நடந்தது இல்லையா, அப்போ கூடவே இருந்தார். அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. நல்ல ஹெல்த்தியாக இருந்தார். ஸோ எப்படி இது நடந்தது, என்னாச்சு, உண்மையா பொய்யா, ரூமரா அப்படிங்கிற மாதிரி உடனே இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணி முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவருடைய குடும்ப உறுப்பினர். அவர் பேர் வேண்டாம். அவர் சொன்னார், இல்லை சார் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். காலையில் வந்து வாக்கிங் போனார். வாக்கிங் போனவர் வந்து பார்த்திங்கன்னா அது வரும்போதே கொஞ்சம் நெஞ்சில் கொஞ்சம் ஏதோ ஒரு வலிக்கிற மாதிரி இருந்திருக்கு. வீட்டுக்கு வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக நெஞ்சு வலிக்குதுமா என்னன்னு தெரில அப்படின்ட்டு இருக்காரு. சொல்லவே பார்த்தீங்கன்னா வலி ஜாஸ்தியாக இருக்குது. கொஞ்சம் வலியில் வந்து துடிச்சிருக்காரு. இம்மீடியட்டாக வந்து ஆம்புலன்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. மயங்கிட்டார். அங்கேயே வீட்டிலேயே மயங்கிட்டார். ஆம்புலன்ஸ் வந்து கிரீம்ஸ் ரோட்டில் இருக்கு இல்லையா, அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அந்த போகிறதுக்குள்ளேயே பாக்யராஜோடைய உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போதே அவர் உயிரோடு இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சிபிஆர்லாம் கொடுப்பாங்கல்ல, சிபிஆர்லாம் கொடுத்து என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ரெக்கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அண்ணா அப்போ தான் உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே வந்து ரெக்கவர் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவோம். ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ட்ரை பண்ணால் சில நேரத்தில் டக்குன்னு இதே துடிப்பு வந்துடும். அதெல்லாமே முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. நான் எதுவுமே நடக்கலை. அவரை வந்து திருப்பி ரெக்கவரே பண்ண முடியல. ஒரு 9:30 மணி சுமாருக்கு தான் வந்து போராடி பார்த்துட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இறந்துட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உண்மையிலுமே பேரதிர்ச்சி. அவங்க குடும்பத்தார் வந்து தாங்கிக்க முடியாமல் கதறி இருக்கிறாங்க. அந்த நமக்கே இவ்வளோ வழியாக இருக்குன்னா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 நாளைக்கு முன்னாடி குஷ்புவோட மகள் திருமணம் நடந்துச்சுல, கோவாவில் நடந்துச்சு. அந்த திருமணத்துக்கு விமானத்தில் போய் ரொம்ப ஜாலியாக, அதாவது வந்து எப்போவுமே பாக்யராஜ் சாருடைய கோணம் எப்படின்னா எங்கே போனாலும் ஜாலியாக இருப்பார், எங்கே போனாலும் கலகலன்னு பேசுவார். ரொம்ப ஒரு மாதிரி ஹியூமர் சென்ஸ் உள்ள பர்சனாலிட்டி பாக்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும். ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா வந்து அங்கே சுஹாசினி, குஷ்பு, இன்னும் இருந்த திரைப்பிரபலங்கள் எல்லாருமே அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. ரொம்ப கலகலன்னு பேசிட்டு முழு கல்யாணத்துலேயும் வந்து கூட இருந்திருக்காரு. மதிய உணவு, காலை உணவு எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப முழுசாக ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி அந்த கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்தது வந்து சுஹாசினி வந்து இப்போ ஒரு பைட் கொடுத்துருக்காங்க, இப்படிலாம் இருந்தாருன்னு. ஸோ அப்படிப்பட்டவர் அன்னைக்கு இரவே வந்து சென்னைக்கு வந்துட்டார் விமானத்தில். நேற்றுக்கு ஒரு நாள் அதே மாதிரி வாக்கிங்லாம் போயிருப்பார்னு நினைக்கிறேன். ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுவார், ரெகுலராக வாக்கிங் பண்ணுவார், உடம்பை ஃபிட்டாக வச்சுப்பார். எப்போவுமே நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருக்கிற பாக்யராஜ் தான் இப்பயும் நம்ம பார்க்க முடியும். ஹெல்த் வந்து ரொம்ப கான்சியஸாக பார்த்துப்பார். ஸோ இது எப்படி நடந்ததுன்னு தெரில. சடன் டெத், அதான் சொல்கிறேன்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க அடுத்த நொடி இருக்கிறாங்களான்னு தெரியாது. வாழ்க்கை வந்து எதுவுமே வந்து நிதர்சனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து சில மரணங்கள் கேள்விப்படும் போது நம்ப முடியாத மரணங்களாக இருக்குது. அது வந்து ரொம்ப வேதனையை தருது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரியும். சர்க்கரை வியாதி இருந்தது. நீண்ட காலமாக வந்து பாக்யராஜ் சாருக்கு வந்து சுகர் இருந்தது. அதுக்கு இன்சுலின் போட்டுப்பார். நான் சொல்கிறது 89, 90 காலகட்டத்தில். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் ஒரு நல்ல நட்பு, ரொம்ப நல்ல நட்பு இருந்தது. ரொம்ப அழுத்தமான நட்பு இருந்தது. ரொம்ப ஒன்றா 2 பேரும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நட்பு இருந்ததுனால அது பர்சனலாக அவருக்கு வந்து இந்த சுகர் இருந்ததுங்கிறது எனக்கு தெரியும். ஃபுட்டு கூட பார்த்திங்கன்னா பாக்யராஜ் சார் வந்து கொஞ்சம் ரைஸு, காய்கறி, கீரை இந்த மாதிரி தான் சாப்பிடுவார். அவிச்சது தான் சாப்பிடுவாரே தவிர கண்டதெல்லாம் வந்து கண்ட நேரத்துலலாம் சாப்பிட மாட்டார். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக காலையில் 11 சூப்பு, இப்படி டயட்டும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவர் தான். ஆனால் மரணம், அதான் சொல்கிறேன்ல, நம்மளை மரணம் வென்றும் அப்படின்றது தான் உண்மை. அது மாதிரி ஒரு மகா கலைஞன் இன்னைக்கு வந்து மறைஞ்சிட்டாருங்கிறது திரை உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இது வந்து தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாலே வந்து பாக்யராஜ் சார் மாதிரி ஒரு திரைக்கதை எழுதக்கூடிய ஒரு அசாத்திய திறமை யாருக்குமே கிடையாது, இதுவரைக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை நம்ம இன்னைக்கு இழந்திருக்கோங்கிறது உண்மையில் துக்கம், வேதனை, என்ன சொல்கிறதுனே தெரில.
சார் உங்களுக்கும் அவருக்கும் பர்சனலா ஏதாவது மெமரீஸ் இருக்கா சார்? ஷேர் பண்ண முடியுமா? நிறைய மெமரிஸ் இருக்கு. எனக்கும் அவருக்குன்னு சொல்றது சரியா பொருத்தமா இருக்காது. காரணம் ம். என்னன்னா, அவரோட ஏஜ் என்னோட ஏஜுக்கு. எங்க அப்பாவுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் நெறைய தொடர்புகள் இருந்திருக்கு. 80 காலகட்டங்கள்லயே அப்பாவுக்கும் பாக்யராஜ் சாருக்கும் தொடர்பு ஆரம்பிச்சிருச்சு. ம். 82ல வந்து அப்பா தீர்ப்புகள் திருத்தப்படலாம்னு ஒரு படம் எடுத்தாரு. அது வந்து அம்பிகா, சிவகுமார் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. ம். அந்த படம் நீண்ட நாளா விக்க முடியல. அது வியாபாரம் ஆகல. நல்ல படம். அது வந்து ரிலீஸ் ஆயி சில்வர் ஜூப்ளி போச்சு. ஓகே. எல்லாருக்குமே தெரியும். வெற்றி படம். ஆனா ம். ஒரு ஏதோ ஒரு குறை வந்து அதுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. யாருமே வாங்குறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப அப்பா வந்து பாக்யராஜ் சார கூப்பிட்டு காமிச்சாரு அந்த படத்த. அவருக்காண்டயே போட்டு காமிச்சாரு. ம். பாக்யராஜ் இந்த படம் வந்து பேர் சொல்லி தான் கூப்பிடுவாரு. ஏன்னா வந்து ரொம்ப இளையவர் பாக்யராஜ். இந்த படம் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு குறை. என்னன்னு தெரியல பாருங்க அப்படின்னோன பார்த்துட்டு ஒரு சின்ன திருத்தம் தம்பி. ரொம்ப ரொம்ப சின்ன திருத்தம். மைனர் திருத்தம். ம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து ரீஷூட் பண்ணி இதுல சேர்த்துருங்க சார். லாஜிக் மிஸ் ஆகுது. ஒரு கொலைய பண்ணிட்டு ஏன் அந்த கொலைய மறைக்கிறாங்கங்கிறது காரணம் இல்லாம இருக்கு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, டெஃப் அண்ட் டம்மு அப்படின்ற மாரி ஒரு ஷார்ட் போட்டீங்கன்னா போதும். இது நின்றும் அப்படின்னாரு. அது செஞ்சாங்க. 2 நாள்ல பண்ணிட்டு செஞ்சாங்க. பண்ண 10 நாள்ல படம் வித்துருச்சு. நம்புவீங்களா? அப்ப எவ்வளவு நுணுக்கமா ஒரு படத்த பார்த்து அதுல வந்து அத சொல்லியிருக்காருன்னு பாருங்க. அது மாரி வந்து பாக்யராஜ் சாருடைய எல்லா படங்களும் எங்க ராசுகுட்டின்லாம் படம் எடுத்தார்ல, அந்த காலகட்டம் நெறைய படம் எடுத்தாரு. எக்கச்சக்கமான படங்கள் எடுக்கிற எல்லா காலகட்டத்திலயும் அப்பாவ கூப்ட்டு பாக்யராஜ் சார் வந்து காமிப்பார். அப்பா தயாரிப்பாளர் கலைஞரன் சார் இருக்கார்ல, 2 பேரையும் கூப்பிடுவார். கூப்ட்டு படம் போட்டு காட்டுவார். டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க அப்பன்னா. சவுண்ட் ஒரு பாசிட்டிவ், பிக்சர் ஒரு பாசிட்டிவ். அப்பல்லாம் டபுள் பாசிட்டிவ் தான். அத பார்த்துட்டு அந்த நேரத்தில கரெக்ஷன் இருந்தா சொன்னா, உடனே அத சரி பண்ணிற முடியும். அப்படி பார்த்து ஒவ்வொரு படமும் காமிச்சு, ஏதாவது சேர்க்கணுமா சார்? ஏதாவது குறை இருக்கா? ஏதாவது மிஸ் ஆகுதா? கமர்ஷியலா ஏதாவது மிஸ் ஆகுதா? அப்படிங்கிறத கேட்டு, அது வந்து அதில ஏதாவது சொன்னா, அத சரி பண்ணுவாரு. ஸோ ஒரு ஒரு அந்த மாரி ஒரு திறமை ஏத்துப்பார். அவரே ஒரு திரைக்கதை மன்னன். மத்தவங்க சொல்ற கருத்தையும் வந்து அவர் ஏத்துப்பார். டிஸ்கஷன் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணுவாரு. எனக்கு அவரோட வந்து ஒரு டிஸ்கஷன் அனுபவம் இருந்தது. ஞானப்பழம்னு ஒரு படம் பண்ணாரு. அது வந்து ஆர்.பி. விஸ்வம்னு ஒரு டைரக்டர். அவரு பாக்யராஜோடைய நண்பர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அறுவடை நாள் படத்துல எல்லாம் வில்லனா நடிச்சிருப்பாரு. ஆர்.பி. விஸ்வம். நல்ல பெரிய பாப்புலரான வில்லன். ரொம்ப பிரமாதமா ஆக்டிங் பண்ணுவாரு. அவர் டைரக்ட் பண்ணாரு அந்த ஞானப்பழத்த. பாக்யராஜ் சார் நடிச்சாரு. அந்த நேரத்தில நான் காலேஜ் முடிச்சுட்டு சினிமால யார்ட்டயாவது உதவியாளரா சேரணும்னு நெனைக்கும்போது, எங்க அப்பா 1 மாசம் பாக்யராஜ் சார்ட்ட ஃபோன் பண்ணி என்னைய அனுப்பிச்சு விட்டார். அந்த டிஸ்கஷன்ல மட்டும் தான் நான் இருந்தேன். படப்பிடிப்புல ஒர்க் பண்ணல. அந்த 1 மாசம் டிஸ்கஷன்ல நான் பார்த்தேன். அவ்வளவு அவ்வளவு திறமையா பேசுவாருங்க. அவ்வளவு நுண்ணியமா ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு. ஒரு சீன வந்து அப்படி டெவலப் பண்ணுவாரு. ரொம்ப அசாத்திய திறமை. நான் பார்த்து வியந்து போனேன். அப்பல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன வயசு. இவருடைய திறமைய நேரடியா ரூம்குள்ள உட்கார்ந்து பேசும்போது 10 பேர் இருக்கிற ரூம்குள்ள உட்கார்ந்து பேசும்போது, ஒரு டிஸ்கஷன் எப்படி நடக்கும்? ஒரு டிஸ்கஷன்ல எத எத எடுத்து பேசணும்? என்னென்ன மையப்படுத்தி பேசணுங்கிறதுல வந்து பாக்யராஜ் சார்ட்ட நான் வந்து கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா சொல்லப்போனா. பெரிய ஒரு சாதனையாளர் பாக்யராஜ் சார். எங்க அப்பாவுடைய மறைவுக்கு வந்திருந்தாரு. சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு இறந்துட்டாங்க அப்பா. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வந்தவரு, நைட்டு 10 மணி வரைக்கும் இருந்தார். ஒரு குடும்ப உறுப்பினர் மாரி, ஒரு நடிகர் மாரிலாம் கிடையாது. ஒரு குடும்ப உறுப்பினர் மாரி கூடவே இருந்து பண்ணாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நெறைய வெற்றி படங்கள். அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அசாத்தியமான படங்கள். எல்லாமே சூப்பர் டூப்பர் படங்கள். அதுக்கப்புறம் வேட்டிய மடிச்சு கட்டு, ரத்தத்தின் ரத்தமே, அப்புறம் அவசர போலீஸ் அப்படின்னு ஒரு படங்கள்லாம் எடுத்து சில பொருளாதார ரீதியா சில தோல்விகள் வந்தது பாக்யராஜ் சார். அந்த நேரத்தில வந்து ஒரு கதை ஒண்ணு வச்சிருந்தாரு. பாரிஜாதம். அது வந்து அவங்க மகள் வந்து சரண்யா வந்து நடிச்சாங்க அதுல ஹீரோயினா. பிருத்திவிராஜ் நடிச்சார் ஹீரோவா. அந்த கதை தயாரிக்கிறதுக்கு யாரும் முன் வரல. ஆனா அது நல்ல கதை. நல்ல அழுத்தமான கதை. அது அப்பா கூப்பிட்டு சொன்னார். சொல்லிட்டு, "சார் இதுக்கு யாருமே புரொடியூசர் இல்ல. ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் உங்களுக்கு நல்ல பழக்கம் தானே. நீங்க ஒரு வார்த்தை சொல்ல முடியுமான்னு?" கேட்டார். அப்பா போய் ரவிச்சந்திரன்ட்ட சொல்லி, "இந்த மாரி ஒரு கதை இருக்கு. நீங்க பண்ணுங்கன்னு" சொன்னோனே, ரவிச்சந்திரன் சார் பண்றேன்ட்டார். பாக்யராஜ் சார் நான் வர சொல்லட்டுமா உங்க ஆஃபீஸ்க்குன்னு சொன்னப்ப, ரவிச்சந்திரன் சார் சொன்னார், "ஐய்யய்யோ! சார் அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவரெல்லாம் நான் வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் ம ம ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சாரும் பாக்யராஜ் சார் வீட்டுக்கு போனாங்க. போய் பேசி அந்த கதைய அவர் கேட்டு அதில கமிட் பண்ணி ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல குடுத்தாரு. அதுல வந்து அவருக்கு லாபம். அதே மாரி தயாரிப்பாளர் ரவிச்சந்திரனுக்கும் லாபம். ஸோ மொத்தத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இது நம்மால் படம். அந்த படம் டைரக்ட் பண்ண வேண்டியது அப்பா தான். அது பல பேருக்கு தெரியாது. அது பாக்யராஜ் சார் கூப்பிட்டார் திடீர்னு. கூப்பிட்டு டிஸ்கஷன்ல வந்து கதைய சொல்லிட்டு, அந்த கதை அவரோடது. கதைய சொல்லிட்டு, "சார் இது நீங்க டைரக்ட் பண்ணி குடுங்க. நல்லாருக்கும்" அப்படின்னு சொன்னாரு. அப்பாவும் ஒத்துக்கிட்டாரு.
அதாவது வந்து நான் பண்ணுறேன் பாக்கியராஜ் அப்படின்னு ஒத்துக்கிட்டார். டிஸ்கஷன்லாம் 1 மாதத்துக்கு மேலே போச்சு. ஆனால் ஏதோ சில காரணங்கள்னால வந்து அந்த படம் வந்து அப்பா டைரக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் எழுத்தாளர் பாலகுமாரன் வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணார். இப்படி பாக்யராஜ் சாரோட சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல நட்பு. ஒவ்வொரு பாக்யராஜ் சார் பிறந்த நாள் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்குது. ஜனவரி 7ஆம் தேதி அப்பா வந்து மாலை வாங்கிட்டு போய் அவர் நேராக பார்த்து அவர் விஷ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு இணக்கமான நெருக்கமான, அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர்கிட்ட ஷேர் பண்ணுவார், அவருக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்ககிட்ட சொல்லுவார். பூர்ணிமா மேடமே எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இணக்கமான ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி இருந்தாங்க. எங்களுடைய திருமண விழாக்கள் எல்லாமே வருவாங்க, அவங்களுடைய குடும்ப விழாக்கள் எல்லாமே நாங்கள் போவோம். இப்படி நட்புங்கிறது ஒரு நல்ல நட்பாக இருந்தது. ஒரு சம்பவம், சுவையான சம்பவம், தங்கச்சி கல்யாண பத்திரிக்கை கொடுக்க அப்பா, நான், அம்மா எல்லாம் போயிருந்தோம். பாக்யராஜ் சார் வெளில போயிருந்தார். பூர்ணிமா மேடம் இருந்தாங்க. அவங்க பேசி வாங்க சார், சொல்லுங்கள் சார் அப்படின்னு பேசிட்டு காஃபிலாம் கொடுத்தாங்க. சார் இப்போ வந்துடுவார், லஞ்ச் டைம், மதிய நேரம் லஞ்ச் டைம் வந்துடுவாருன்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். மெயின் டோர் வழியாக வருவாருன்னு நான் பார்த்துட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டோர் திறக்குது ரிமோட்டில். காரே உள்ளே வந்து ஹாலில் வந்து நிற்கிது. ஃபாரின் கார் ஏதோ ஒன்று வச்சுருந்தார், காஸ்ட்லி காரு. காரே உள்ளே வந்து நிற்கிது. பயங்கர படிக்கட்டு வச்சு பெரிய வீடு. நீங்கள் வந்து பெரிய பெரிய படங்கள், ரஜினி படம், கமல் படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீடு, டி நகரில். கார் வந்து நின்று அதில் பாக்யராஜ் சார் இறங்கினாரு. எனக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு வீட்டுக்குள்ளே கார் வருமா அப்படின்னா அதுதான் முதல் தடவையாக நான் பார்த்தேன். ஸோ ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளுமை. பாரதிராஜா சார்ட்ட உதவியாளராக இருந்து மிகப்பெரிய பேரையும் புகழையும் எடுத்தவர் வந்து பாக்யராஜ் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் படம் 16 வயது நிலை, கிழக்கே போகும் ரயில். கிழக்கே போகும் ரயில்லாம் ராதிகாக்கெல்லாம் அவ்வளோ நடிப்பு சொல்லி கொடுத்தது பாக்யராஜ் சார் தான். அதுக்கப்புறம் வந்து கல்லுக்குள் ஈரம் பல படம் ஒர்க் பண்ணார். சிவப்பு ரோஜாக்கள்னு ஒரு படம் பாரதிராஜா சார் டைரக்ட் பண்ணார், கமல் ஸ்ரீதேவி. அந்த படத்தில் ஒரு சர்வர் கேரக்டரை வந்து சின்னதாக ஒரு கேரக்டரில் வந்து பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் புதிய வார்ப்புகள் பாரதிராஜா சாரோட படத்தில் பாக்யராஜ் சார் ஹீரோவா அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. பாரதிராஜா சார் திடீர்னு கூப்பிட்டு நீ ஹீரோவா நடின்ட்டார். சார் நானா அப்படின்னாரு. நீ தான் நடி அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த வாத்தியார் கேரக்டர்னு நினைக்கிறேன் அதை வந்து அவர் கொடுத்தாரு. அவர் எடுத்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டார்லிங் 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 ஆகட்டும், தூரல் நின்று போச்சாகட்டும், விடியும் வரை காத்திருந்தாகட்டும், மௌன கீதங்கள், இன்று போய் நாளை வா, பாருங்க எல்லா படமும் சூப்பர், எல்லாமே ஹியூமர், எல்லாமே பிரமாதமான படங்களாக எடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு படம் பெரிய பேரை கொடுத்துச்சு. பாக்யராஜ் சார் வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற ஒரு கலெக்ஷனை கொடுத்துச்சு அந்த படம். ஏவிஎம் பேனர் நம்புவீங்களா? எனக்கு தெரிஞ்சு 200 படம் பக்கத்தில் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய பேனர்லேயே அதிக கலெக்ஷன் கொடுத்த படம் வந்து முந்தானை முடிச்சு. இன்னொரு படம் வந்து சம்சாரம் அது மின்சாரம். ரெண்டுமே குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்ட படம். அன்னைக்கு அந்த முருங்கக்கா காமெடி, அப்புறம் அந்த ஊர்வசியோட நடிப்பு, ஊர்வசி அதில் தான் அறிமுகப்படுத்தினார். அவங்க வந்து பாக்யராஜ் சார் தன்னை வந்து கெடுத்துட்டதா வந்து சொல்லுவாங்க. அது உண்மை இல்லைன்றதை நிரூபிக்கிறது குழந்தைய போட்டு தாண்டுன்னுவாங்க. ஊர்வசி வந்து குழந்தைய போட்டு தாண்டிடுவாங்க, பொய்யா தாண்டிடுவாங்க, பொய் சத்தியம் பண்ணிடுவாங்க. அந்த காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக் அது. அப்பா யாராலையும் எடுக்க முடியாது, அவ்வளோ நேர்த்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தூரல் நின்று போச்சுங்கிற படத்தில் வந்து நம்பியாரோட நடிச்சிருப்பாரு. சிவாஜி கணேசனோட பார்த்தீங்கன்னா தாவணி கனவுகள்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரு. அதில் ஒரு காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது. ஒரு தேட்டரில் தங்கச்சியெல்லாம் படத்துக்கு கூட்டு போவார். நிறைய 4 தங்கச்சி என்னமோ, தங்கச்சிக்கு ஒரு அண்ணன், கஷ்டப்படுற ஒரு அண்ணன் படத்துக்கு கூட்டு போயிருப்பாரு. அந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முத்த காட்சி என்னமோ வரும், கொஞ்சம் விரசமான காட்சி ஸ்க்ரீனில் வரும். அது தங்கச்சிங்க பார்த்துடக்கூடாது, எல்லாம் வயசு பொண்ணுங்க பார்த்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெட்லேருந்து ஒரு ரூபாயோ 50 பைசா எடுத்து கீழே போடுவார். அவர் திரைக்கதை பாருங்க, கீழே போட்டு இருட்டுக்குள்ள எல்லா தங்கச்சியும் வந்து தேடுங்க 50 பைசா விழுந்துருச்சு, 50 பைசா தேடுங்கன்னு வரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சியை அவங்க பார்க்கக்கூடாது, வயசு பசங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. அந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக எடுத்திருப்பார், அவ்வளோ ஜனரஞ்சகமாக எடுத்திருப்பார், அவ்வளோ நகைச்சுவையாக எடுத்திருப்பார். அப்பா அவர் எடுத்த ஒவ்வொரு சீனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்மாலில் வந்து அவர் மியூசிக் பண்ணார். இளையராஜா சாரோட அவர் சின்ன கருத்து வேறுபாடு அந்த நேரத்தில். நானே மியூசிக் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணார். ஆளான தாமரை சோமனை ஆடுவாங்கல்ல, அந்த பாட்டு பார்த்துருப்பீங்கல்ல, என்ன மாதிரி ஹிட்டு, மேசிவ் ஹிட்டு. ஸோ எல்லா துறையிலையும் ஒரு சாதனையார். ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் மாதிரி பர்சனாலிட்டி. அவர் என்ன நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட்டாக, பாக்யராஜ் சார்னால இன்னசென்ட் தான், ஒரு அப்பாவி. ஏன் அந்த 7 நாட்கள் மறக்க முடியுமா அந்த படத்தை? அந்த மலையாள லாங்குவேஜில் பேசுகிற அந்த படத்தை மறக்க முடியுமா? அப்பப்பா அந்த படம், அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸு, அவர் எடுத்த படம் எல்லா படமே நல்ல படங்க, நேர்த்தியான படம், அருமையான படம். ஸோ அவருடைய அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இன்னசென்ட் மாதிரி, ஒரு அப்பாவி மாதிரி நடித்து அதில் சாதனை புரிஞ்சு, அடிதடி கிடையாது, ஆக்ஷன் கிடையாது, ஃபைட்டு கிடையாது, பஞ்சு டைலாக் கிடையாது. ஆனால் இதெல்லாம் இல்லாமே ஒருத்தர் சாதிக்க முடியுமா அப்படின்னா சாதிச்சு காட்டின ஒருத்தர். திரைக்கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரி ரஸ்தான்னு ஒரு படம் ஹிந்தியில் டைரக்ட் பண்ணார், அமிதாப் பச்சனை வச்சு.
அந்த படம் வந்து தமிழில் வந்து கைதீன் டைரின்னு எடுத்தாங்க. கமலஹாசன் வந்து ரேவதி நடிச்சிருந்தாங்க. இந்த கமலஹாசன் டபுள் ரோலு. அதில் வந்து பாரதிராஜா டைரக்ட் பண்ணார். பாரதிராஜாவோட சிஷ்யன் தானே. இந்த கதை வந்து பாக்யராஜ் சாரோட கதை திரைக்கதையெல்லாம். அப்போ பாக்யராஜ் சார் ஒரு கதை சொல்கிறாரு. அதில் ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று சொல்கிறாரு. அந்த கிளைமேக்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும்னு பாக்யராஜ் சார் பாரதிராஜா சார் சொல்கிறாரு. பாரதிராஜா சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கிளைமேக்ஸ் இல்லாமல் வேற ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறார். இவர் மறுபடியும் சொல்கிறார், சார் இது மாதிரி நான் சொன்ன மாதிரி எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சார்ன்றாரு. பாரதிராஜா சார் அவரும் ஒரு படைப்பாளி தானே. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை பாக்யராஜ் இது எடுக்கிறேன் நான் அப்படின்னு எடுத்துட்டார். இவருக்கு அதில் கொஞ்சம் மன வருத்தம். அந்த படம் பயங்கர ஹிட்டு. கைதியின் டைரிலாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அமிதாப் பச்சன் கூப்பிட்றாரு. யார்? அமிதாப் பச்சன் அன்னைக்கு வந்து 85 பீக்கில் இருக்காரு. அப்போ வந்து கூப்பிட்டு, நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணணும், கைதியின் டைரி நீங்கள் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு உடனே பண்ணார். ஆக்ரி ரஸ்தா அந்த படத்தோட பேரு. அந்த படம் இவர் நினைச்ச ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சுல, அதை அங்கே வச்சாரு. இங்கே வந்து 100 நாள்னா அங்கே 300 நாள் ஓடிச்சு. அப்படி வந்து தன்னுடைய திரைக்கதையால் அது சாதனை புரிந்தவர். அந்த அந்த திரைக்கதை மன்னன்ற பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இந்திய சினிமாலே யாராலையுமே அந்த 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 இடத்தை அடைய முடியாத ஒரு விஷயத்தை வந்து பாக்யராஜ் சார் பண்ணிடுறாரு. ஸ்க்ரீன் பிளேன்னா அவர் தாங்க, வேறு ஆளே கிடையாதுன்னு ஓப்பனாகவே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து பாக்யராஜ் சார். அவருடைய மறைவு அப்படிங்கிறது, அது திடீர்னு கேள்விப்படுற அந்த செய்திங்கிறது ஏற்றுக்கவே முடியாத, அதை வந்து நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு வேதனை. திரை உலகத்துக்கு ஒரு பெரிய இழப்புங்க. நல்ல மனிதர், நல்ல ஒரு நகைச்சுவையோ மேடை பரிமாறினா, மேடையில் பேசினா கூட பார்த்தீங்கன்னா ஒரு கதை சொல்கிற மாதிரியே பேசுவார். அவ்வளோ அழகாக அந்த நரேட்டிவ்ன்றது அவ்வளோ நல்லாயிருக்கும். நேற்று வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்திருக்காரு, முந்தானைத்து வரைக்கும் சிரிச்சுட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு காலையிலையுமே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் வந்து வீட்டில் வந்து வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி மனைவிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. வாக்கிங் போயிட்டு வரும்போதே ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு வந்து சொல்லியே பார்த்தீங்கன்னா உயிர் இல்லை அப்படின்னும் போது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. அடுத்த நொடி என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. மகா கலைஞனை நம்ம இழந்துட்டோம். திரைத்துறை உலகத்துக்கு மட்டும் இல்லை, இது தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய வேதனையான ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அவரோட இறுதி நிகழ்வுகளை சம்மந்தமாக ஏதாவது தகவல் இருக்கா சார்? இறுதி நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிராஜா சாருக்கு அரசு மரியாதை கொடுத்தாங்க. அதே மாதிரி பாக்யராஜ் சாருக்கும் அரசு மரியாதை கொடுப்பாங்களா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏன்னா கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஒரு நபர், அந்த அளவுக்கு ஒரு சாதனையாளர். சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையிலேருந்து வந்தவர். அதனால் இந்த திரைத்துறையில் உள்ள சாதனையாளர்களுடைய சாதனை என்னங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் இவருக்கும் ஒரு அரசு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுப்பாங்கன்னு நமக்கு எதிர்பார்க்கும். அடுத்த தொடர்ந்து பேசுகிறேன். தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.